ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாப்பி வில்லேஜ் சாப்டர் 4 பார்க்க போகிறோம். நம்ம நியூ கேம் கொடுத்து கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகேடா, நியூ கேம்டா. நியூ கேம் கொடுத்துட்டேன். வெறும் இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறானே, என்ன இன்ட்ரோன்னு தரலையே. அவங்க அதை பார்த்தா வெறும் ஸ்லைம் டப்பா மாதிரி இருக்குது. வெளியே உள்ளந்து ஸ்லைம் வருது. பாட்டு வருதுண்ணே. குஷி ஆமாம் முசின்னு யாரும் பாட்டு வருது. என்ன பாட்டுன்னு தெரில. குஷி ஆமாம் முஷி ஆமாம் டஷி ஆமாம் வாயில் பூசி அந்த மாதிரி ஏதோ பாட்டு வந்துகிட்டு இருக்கு. நான் கலர் ரெடிப்பேன், எல்லாம் செய்வேன், லுக் சூப்பராக இருப்பேன், நான் எல்லா கலர்லேயும் இருப்பேன், அந்த மாதிரி பாட்டு வருது. எல்லா கலரையும் நான் அடிப்பேன்னு சொல்லுது. ஆமாண்ணா, எல்லோ கலர் ப்ளூ கலர் எல்லா கலரையும் இருக்குது. டோயா டோய் பேர் டோயா. இது $10. $10 நம்ம ஊரைப்படி 700 ரூபாவா? 700 ரூபா கொடுத்து எவனாரு வாங்குவாடே. எங்கள் ஊரில் வெறும் 40 ரூபா 30 ரூபாய்க்கே நான் வாங்குவேன்டாடே. ஜாக்கு, நீ அந்த கார்டு ஓப்பன் பண்ணலையா? நான் ஒரு இல்லையா பாப்பி பிள்ளை பொம்மையா வாங்கிட்டேன். இப்போ நான் உள்ளேருந்து வெளியே எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நான் கார்டை எடுக்கிறேன் வெளியே உள்ளேருந்து. எனக்கு பாப்பி பிள்ளை ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு அலௌட் கிடச்சி, டிக்கெட் கிடச்சிச்சு, ஜாலின்னு சொல்கிறான். ஓகேடா. மாம் ஜாக். உங்கள் அம்மா தான் வந்திருக்கான்னு போல். ஏங்க இவன் மட்டும் வரலண்ணே, இவனை மாதிரி நிறையா பேர் வந்திருக்கானே. இவன் மட்டும் வரல, இவனை மாதிரி ஊறப்பட்ட பேர் வந்திருக்கானு. இதை பாருங்க எத்தனை பேர் இருக்கான்னு போனேன். என்னடா முடியாது, ஊறப்பட்ட பேர் இருக்கேன். நான் இருக்குன்னு எண்ணிகிட்டே இருக்க மாட்டேன். ஓகேங்களா? பையா எட்டி பார்க்கறா, ஒல்ல வந்துட போடுறா. என்னண்ணா ஒல்ல கிழிந்து வந்து, ஐயோ ஒல்ல விழுவுறானே. அது பாருங்க, அவன் கால் தெரியுது பாருங்க. ஐயோ ஒல்ல உண்டான், அரைச்சிருச்சு மிஷின். அப்படி அரைச்சிச்சு. அந்த பொம்மை மட்டும் மேலே இருக்கு. ஆடவாங்களா? பாப்பி பிளே டைம் சாப்டர் 4. என்னடா இன்ட்ரோவே பயங்கரமாக இருக்கு. சேஃப் ஹேவன் கிடையாது, சேஃப் ஹேவன். என்னடா ஏங்க இவங்க இன்ட்ரோவே பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. இன்ட்ரோவே இல்லை, சும்மா லோச்சு பாருங்களேன். இல்லை லோச்சு பாருங்களேன். இன்ட்ரோவே இப்படி இருக்குது, இன்ட்ரோவே இப்படி பயங்கரமாக இருக்கு. அப்போது கேம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐ திங்க் இந்த வீடியோவில் ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன சம்பவம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? நீங்கள் அதுக்காக நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளைக்கான ஆலோசிக்கு அப்புறம் நம்ம ஒன்றே வரும். நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாரா உள்ளே இருக்கிற சம்பவத்தை பார்க்கலாம். ஓகேவா? என்ன இவ்வளோ நேரம் லோடிங் ஆகுது? ஐயோ ஆர்வமாக இருக்கட்டா. டக்குன்னு கேமுக்குள்ளே போங்கலேண்டா. கேமுக்குள்ளே வந்தாச்சு ஊருக்குள்ளே. பாப்பி நோ ஹோல்ட் ஆன் கிஷி, ஐ எம் கம்மிங். என்னடா ஹோல்ட் ஆன் கிஷி, ஐ எம் கம்மிங்கா? டோன்ட் வெயிட் ஃபார் மீ, எனக்கு வெயிட் பண்ணாத. நீ நான் கிஷியை காப்பாற்றி ஆகணும், நீ எனக்கு வெயிட் பண்ணான்னு சொல்கிற பாப்பி. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குப்பா. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கு. நீ கேர்ஃபுல்லாக கீழே கேர்ஃபுல்லாக கீழே ரொம்ப மோசமான ஆளுங்கதான் இருக்கானே. ஆனால் நீ கேர்ஃபுல்லாக ஓகேவா? நான் உன்னைய ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அப்புறமா பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீ ஒளிய ட்ரை பண்ணாத, உன்னால் ஒளியவே முடியாது. இங்கே நிறைய பேர் இருக்கானே, உன்னால் ஒளியறதே கஷ்டம்னு சொல்லிகிட்டு இருக்கு பாப்பி. அப்புறம் கீழே போயிட்டு கெட் டு தெம் அந்த மாதிரி பண்ண சொல்கிறேன். ஓகே பாப்பி, சொல்லியாக சாப்பிட்டுக்கிறேன். என்னையை காப்பாற்றுறதுக்கு இல்லை கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். என்னையை காப்பாற்றுறதுக்கு என்னையை அடிக்க வேணால் 10 பேர் வேணா இருப்பான்னு தவிர என்னை காப்பாற்றுறதுக்கு எவனும் இருக்க மாட்டா பாப்பி. இந்த பாப்பி மேலே போச்சு. நம்ம வேலையை போமா. கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்குண்ணே. பிசியில் இருக்கிற கிராஃபிக்ஸ் அச்சஸ்லாம் அப்படியே விட்டு வச்சுருக்கானே. எனக்கு நல்லா தெரியுது. பிசியில் கிராஃபிக்ஸ்லாம் அப்படியே மொபைலில் தெரியுது. பேட்ரியா? நான் எங்கடா பேட்ரிக்கு போடுறேன்? பேட்ரி போட்டால் தான் இங்கே ஸ்கேன் பண்ண முடியும். பேட்ரிக்கு நான் இங்கே போடுறேன். இங்கே யாராவது இருக்கா? இங்கே பேட்ரியும் இல்லை. இந்த பக்கம் ஒரு வழி போகுது, போவோம். ஜம்பே கீழே வந்துடுறப்ப.
மேலே பார்த்துட்டு அது பிடிக்கிற மாதிரி இருக்கே புறா பிடிச்சி ஸ்விங் பண்ணோம் நினைக்கிறேன். இந்த அதுக்கப்புறம் இந்த கேம் போட்டிருப்பேன்னா இந்த வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எக்ஸ்பே த ஸ்கூலில் என் தங்கச்சியாரில் வந்துருப்பா 2 பேர் சேர்ந்தாரா அந்த கேமையை முடிக்க முடியும் 2 பேர் இருந்தாரா அந்த கேமையை முடிக்க முடியும். அது போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். நீங்கள் அதை பார்ப்பீங்களே நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கும் போது தான் நான் இதை ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்கள் கரெக்டாக அதை பார்க்கும்போது நான் கரெக்டாக இதை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேவா? நீங்கள் அதை போய் பாருங்கள். செம்மையாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். என் தங்கச்சி தான் வந்து பேசியிருப்பா. ஆனால் கிளியராக கேட்காது. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தூரத்துன்னு பேசணும். ஏன்னா பக்கத்தில் பேசினாலும் ஒழுங்காக கிளியராக கேட்டிருக்காது. வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் கிளியராக இருக்காது. அது ஓகே. இப்போ இதை இழுக்கணுமா? இழுத்துட்டேன். இப்போ இழுக்கலை கையை போட்டிருக்கேன். அப்படியே இழுத்துட்டேன். டே திருப்பி அங்கே போய் உட்காட்டுறா. டே நான் போகணும்டா. கீழே குனிஞ்சு போனோம். க்ரௌச் அப்படியே எந்திரிச்சு இப்போ இது மேலே ஜம்ப் பண்ணி போகணும். ஜம்பே நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு ஜம்பே அப்படியே போவோம். லிக்குலாமா அங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கு. டே கை வேற எங்கேயோ போகுது. புறா பிடிச்சி அப்படியே சுங் பண்ணிட்டேன் வருவோம். இந்த பக்கம் எங்க எதுவும் சத்தம்லாம் கேட்குதுண்ணே. என்ன சத்தம்னு தெரில, ஒரு மாதிரி கேட்குது. கொஞ்சம் பயமாராக இருக்குது. இல்லை இந்த சாப்டர் மட்டும் இல்லை, பாப்பி பிள்ளை டைம் எல்லா சாப்டரும் பயங்கரமாக அப்படின்னு வச்சுருவேன். என்ன இந்த பக்கம் போகணும்? அப்படியே இதுக்குள்ளாரா போகணும் போல். லோடிங் ஆகுது. லோடேங் டக்குன்னு லோடிங் ஆகுனா நல்லா இருக்கும். லோடிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சு. இப்போ அப்படியே ஆமாம் கை வந்துச்சு. இருந்தாலும் இந்த கேமில் கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. பிசியில் கிராஃபிக்ஸை கொடுத்தனால கொஞ்சம் இதாக இருக்குது. சேஞ்ச் ஹேண்டு சுண்ணமாக என்ன இதை என் கையில் அறிஞ்சு போச்சு. நான் டோர் ஓப்பன் ஆகுது. ஆனால் பிசியில் கிராஃபிக்ஸ் அப்படியே கொடுத்தனால கொஞ்சம் ஹேங் ஆகுது என் ஃபோனு. இது நல்ல ஃபோனு, அதுக்கே ஹேங் ஆகுதுன்னா கொஞ்சம் கஷ்டம். இங்கே நிறைய பொம்மை செத்து கிடக்குதோ. ஐயையோ நிறைய பொம்மை செத்து கிடக்குதே. ஆஹா ஊறப்பட்ட பொம்மை செத்து கிடக்குறேன்னு ஐ திங்க் இங்கே இருக்கிற நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக இங்கேருந்து தப்பிக்கிறது நல்லது. என்னன்னா ஒரு மாதிரி மேற்மந்து போயிட்டான். மாதிரி ஒயிட் கலர் மேற்மந்து போயிட்டான். என்னடா இது? எங்கே யாரும் சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? எதுவும் வர மாதிரி யாரும் வரேன்னு பொம்மையா? பொம்மை வந்துட்டா. குட்டி சாத்தம் வந்துருச்சு. பொம்மை வந்துருச்சு. ஐயோ இதை பேய் வரணும்னு பார்த்தா பொம்மை எங்களா வருது. போ ஐயோ வந்து கிடைக்குது. போ ஐயோ போ வருவீங்கன்றீங்க. கேட்ட கோபம் வர அண்ணா. கேட்ட கோபம் போயிட்டு அவன் இந்த பக்கரா போனா. டேய் வருவீங்களான்னு கேட்குறேன். இந்த பக்கரான போனீங்க. உங்கள் வீடு எங்கேருந்து வருவீங்க? இந்த பக்கம் வழி இருக்குண்ணே. ஏங்க நான் அவனை பார்த்துட்டு வந்தேன். இந்த ஆளாக எனக்கு இந்த பக்கம் வழி வந்திருக்கு. ஓகே. ஐயோ பயங்கர ஹேங் ஆகுதே. இங்கே கையை மாற்றி ஒரு ஜம்ப் பண்ணோம். கையை மாற்ற ஒரு ஜம்பு அப்போ வந்துட்டேன். இல்லை ஒத்தையடி பார்த்துட்டு நல்லா நடந்துட்டு இருந்துச்சு. ஓகே சூப்பர். பார்த்துட்டு அது பிடிக்கணும். புறா பிடிச்சது. ஸோ அங்கே வந்துட்டேன். லூரி லுபலா கல்லம்பல்ல டாம் தும்டாம். டோர் ஓப்பன் ஆகலை. யாரும் ஃபோன் அடிக்கிறேன். ஹோலியா மேலே ஒரு வழி பார்த்துருக்கேன் நானா. இந்த பக்கம் தான் போகணும். இங்கே அந்த பாக்ஸ் இருக்குது. புறா அந்த பாக்ஸை பிடிச்சி வர மாட்டே. ஃபஸ்ட்டு குட்டி பாக்ஸ் இழுத்துடலாம். புறா இல்லை போதும். இப்போ பெரிய பாக்ஸு புடி போதும். அதான் இல்லை கரெக்டாக இல்லை. சரி இப்போ ஓகே. இப்போ ஜம்ப் பண்ணிடலாம். ஜம்பே நெக்ஸ்ட்டு ஜம்பே வந்துட்டேன். இப்போ இப்படி ஒரு ஜம்பு. நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஜம்ப்புக்கு ஜம்ப் பண்ணியே போ. இப்படி ஒரு ஜம்ப்பு. நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஜம்ப்பு. இங்கே சாவி இருக்குது. எறா சாவியா? எறா சாவியா?
எற சாவியே எடுத்துட்டேன். ஏங்க அந்த சாவி எங்கே வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? கக்கூஸை வச்சுருக்கானு. ஓகே, இந்த டோர் சாவிடான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஓப்பன் த டோரா. ஐயோ, கை வரங்கி வா, கனெக்ஷன் இருக்குது. நான் ரெண்டு கம்பி பார்த்தேன். இங்கே ஒரு கம்பி இருக்கா? இப்போ இதில் சுற்றுடா. ஐயோ, இப்படியா? என்னடா இது ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இதை சுற்றிட்டு இப்படி ஒரு சுற்று. நெக்ஸ்ட் நேராக போய் என்ன ட்ரெயினில் வைக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு இது இருக்குது. வெயிடா. ஐயோ, கை வரங்கி போகுது. வரங்கியோ போவாத. வச்சுட்டேன். கை வந்துச்சு. இந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் த டோர். பாடியோ விளாண்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். இந்த வீடியோ என்ன ஒரு 10 நிமிஷம் வந்திருக்குமா? 10 நிமிஷம் தான் நினைக்கிறேன். 10 நிமிஷம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா டிவி இருக்கேடா, சன் டிவி, விஜய் டிவினா போடலாம்ல. சன் டிவி போடுங்கடா. விஜய் படம் ஏதாவது போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா நான் விஜய் ஃபண்டா. விஜய் படம் போட்டால் நல்லாயிருக்கும். ஏதாவது விஜய் படம் ஏதாவது சன் டிவி, விஜய் டிவிலாம் போடுங்க. போட மாட்டானே. ஏங்க நிஜமாக போட்டானே? சும்மா பேச்சுக்கு சொன்னடா. புதுசு நிஜமாக போட்டாட்டுன்னு. டாக்டர். ஆஹா, நீ பீட்டிங். நீ ஒரு லிட்டில் ஜேம்ஸ். ஆஃப்டர் ஆல் பெரிய கேம். ஒரு சின்ன பொருள் பெரிய கேமாக உருவாகுமா? புரியல. நான் யூ ஜேம்ஸ் மேக் அ கேம். ஒரு லிட்டில் ஜேம்ஸு கேமாக உருவாக்குமா? அதுக்கப்புறம் ஷேடோ இருக்குல்ல, அது உன் ஷேடோவே கிடையாது. உன் பல்லே கிடையாது. இதே என்னடா பல்லு இருக்கேடா, பல்லு இல்லாத மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் உன் கால் கிட்ட இருக்கிறது அது உன்னோட காலே கிடையாது. சிரிச்சிட்டு போயிட்டான். யாராவன்? இது வரைக்கும் ஐயோக்கி பார்த்துருப்போம், மம்மி லாங்லைக்க பார்த்துருப்போம், கேட்னப்பா பார்த்துருப்போம். இவன் என்ன புதுசாக வரான்? புது கேரக்டர் போலையே. எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரில. பார்ப்போம். தப்பிக்க போகிறோமா இல்லையான்னு தெரில. எங்கேயோ ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன இடம்டா இது? அப்பா கீழே ஊந்து விட்டோம். ஏப்பா வந்துட்டு கை வந்துடுச்சு. எக்ஸ்பெக்ட் த ப்ரிசன். நியூ ஆப்ஜெக்ட் எக்ஸ்பெக்ட் த ப்ரிசனா? ப்ரிசன்லேருந்து தப்பிக்கணுமா? மேலே பார்த்துட்டு மேலே புறா கரெக்டாக வைக்க முடியல. கை புடி போ. கை போக மாட்டேங்குச்சு. போயிடுச்சு. இப்போ அப்படியே மேலே பக்குற மாட்டேங்கிறாடா. டே நவுறா. மேலே போயிட்டு இப்படி வந்துடலாம். இங்கே கீழே குஞ்சு போகிற மாதிரி இருக்குது. குனிஞ்சு அப்படியே போவான். லக்கலை மொக்கலட்டான் டொக்கலை சொக்கலைன்னா அங்கே கை வைக்கிற மாதிரி வேடா கையா. ஐயோ, கை வரங்கி போச்சு. குறிய வச்ச வேடா கையா வச்சுட்ட. ஸ்கேன் பண்ணுவான். எதுவும் டோர் ஓப்பன் ஆகுது. என்ன டோருன்னு தெரியலையா? திருப்பி வந்த வழியிலே போவான். இல்லை வழியே இல்லையே. இங்கே நான் எந்த பக்கம் போகிறது? இல்லைங்க, வந்த வழியிலே போனாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. அங்கே எந்த வழியும் இல்லை. இந்த பக்கடா போடுறது. இந்த பக்கம் ஒரு வழியும் இல்லையா? இந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சா? பார்க்கும்போது ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு. வேறு ஏதோ ஒன்று. இங்கே பாருங்க 2 குட்டிஸ் இருக்குது. இந்த டோரை முடிக்கலாம். இந்த டோரை திறந்துப்போம். உள்ள ஒரு வழி இருக்குது. கீழே போகிற மாதிரி இருக்குது. கீழே இந்த ஓட்டைக்குள்ளே குதிப்போம். ஓட்டைக்குள்ளே குதிச்சுட்டேன். அந்த 2 இது எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்குண்ணா. 2 பொம்மை இன்னொரு பொம்மையை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. என்னடா கான்செப்ட் இது? இப்போ ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, 2 ஸ்கேன் பண்ணுற மாதிரிச்சு. அங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கு. எப்படியா ஸ்கேன் பண்ணுறா? மாண்டா கரெக்டாக கை வச்சு குறி வச்சா யாராவது உழுவணும். உள்ளந்தராச்சா டக்குன்னு ஸ்கேன் பண்ணுங்கடா. பண்ணிட்டேன்னா நினைக்கிறேன். இப்போ இங்கே ஒரு டோர் இருக்குது. ஓப்பன் த டோர். இங்கே பிக்கிற மாதிரி இருக்குது. பீடா இப்போ இன்னொன்று. பீடா இப்போ நெக்ஸ்ட்டு பிச்சாச்சு. அப்படியே கீழே குனிஞ்சு இந்த பக்கம் வழி இருக்குது. அப்படியே போவோம்.
ஆளுமா இப்படி கீழே குனிஞ்சு ஓப்பன் த டோர் அண்ணா வரேன் வழி விடு லீப்படும் இருங்க அங்கே மின்னுது இதை பார்த்தா ரெட் ஹேண்ட் மாதிரி இருக்கு இங்கே ரெட் ஹேண்ட் கிடச்சிருக்குண்ணா ரெட் ஹேண்டு போட நம்மளுக்கு ரெட் ஹேண்ட் கிடச்சிருக்கு ஜாலி நம்மளுக்கு ரெட் ஹேண்ட் கிடச்சிருக்கு சரி அப்படியே போவோம் டபடோ டாக்டர் ராணா அட்வான்ஸ் ஸ்டேட்ஸ் நீ இது வரைக்கும் நிறையா பேரை பார்த்துருக்கலாம் என்ன வேணாலும் பார்த்துருக்கலாம் வச்சுக்கேன் ஆனால் நான் இப்போ உனக்கு ஒன்று அனுப்ப போகிறேன் பிஷின் டு த ஆக்ஷன் இப்போ உனக்கு ஒன்று வச்சுருக்கேன் அதை என்ஜாய் பண்ணு என்ன என்ஜாய் பண்ணா ஐயா குட்டி குஸ்காஸ் ஐயோ வர்றேன் இந்த டோரை மூட சொன்னானே டோரை மூடலன்னா அது வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னானே அதுவும் படித்த டுட்டோரியல் வந்துச்சு மூடவோ செய்யணும் இதை சமாளிக்கணுமா இந்த குட்டிஸும் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் டோரையும் முன்னோம் ஐயோ குட்டியும் முன்னோம் கதவையும் முன்னோம் அதுக்கப்புறம் இந்த குட்டி குஸ்காஸ்ன்னு தப்பிங்கன்னா பாருங்க ரெட் கலரில் மாதிரி பாருங்க எழுத்து குறைக்குது போப்போ ஐயோ மாட்டிக்கிட்டேன் ரொட்டது விடு எழுத்து குறைக்குது எங்க பக்ரை மாற்றிக்கிட்டேன் இப்போ பக்ரன்னு தப்பிக்க முடியாது யாரும் விடுங்க ஒரு பக்கம் நல்லது ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா அந்த பக்ரியை ஹெல்த்தை குறையலாம் நம்மளுக்கு ஜாலியாக இருக்கலாம் ஹெல்த்தை குறையல ஐயோ பக்கு போயிடுச்சு ஐயோ குட்டி குஸ்காஸ் வந்துடுச்சு போ வந்தீங்கன்னா கேட்ட கோவம் வரும் கதை மூறா முடிட்டேன் போ வராந்த வந்தனா கேட்ட கோவம் போ ஐயோ வந்துக்கிட்டே இருக்குண்ணே ஐயோ இது பெருங்க இருக்கு அங்கே ஒரு டோர் இருக்கு ஐயா கூட இன்னொருத்தன் வரானே ப்ளூ கலரில் வரானே ஒருத்தன் டே இருங்க கதவு முன்னோம் அதை மறந்துடாதீங்க கதவு முன்னோம் அப்புறம் இது இங்கே வரமாட்டானே எப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும் சுடுறே ஐயோ துரத்து எழுத்து குறைய திரும்பி ரெட் கலர் இந்த டோர் திறந்து இருக்கு பாருங்க டே கை வரைங்க போது முடிட்டேன் போங்கடா என்னடா நானும் பார்க்குறேன் ரொம்ப உயிரை வாங்குறீங்க எத்தாலே தோத்தாலே மம்மத்தாலே கத்துலேயே வரானே க்ரீன் கலர் மட்டும் வரானே போடா யாப்பா டாக்டர் சொல்கிறான் அப்பாடியோ ஒரு வழியாக முடிச்சிட்டான் டேய் ஏங்க இது கொஞ்சம் ஓவராக இருக்குண்ணே ரொம்ப ஓவராக இருக்கு டாக்டர் இது கொஞ்சம் மோசமாக இருக்குடா எவ்வளோ கஷ்டமாச்சுன்னு தெரியுமா எப்பா முடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் நான் ஏங்க இந்த மாதிரிலாம் வைக்க வேணாம்னு சொல்லலை அதுக்கிட்ட இப்படி ஆடா வைப்பீங்க எப்போ இங்கே ரெட் கலர் கை வச்சு ஸ்கேன் பண்ணுவோம் ஸ்கேன்ரா ஏம்மா ஆரம்பமே சரியில்லையே இன்னும் என்ன நடக்க போகிறேனே தெரியல இன்னும் டோர் மூடி இருக்கு இந்த பக்கம் ஒரு டோர் இருக்கு இல்ல ஓப்பன் த டோர் லோடிங்கோதா லோடிங் ஆயிடுச்சு ஓப்பன் த டோரா ஓப்பன் பண்ணிட்டார் தலைவர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே இருக்கும் பாஸ்வேர்டு போடுற மாதிரி இருக்குது பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும் செல்லுனா 3255 பாஸ்வேர்டு தொண்டை வரேன் 3255 ஐயோ போட முடியல எனக்கு ஒரு மொபைலில் பண்ண முடியலண்ணா பக்கு இது மேலே எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும் இதுக்கு மேலே ஏறிட்டேன் இப்படி கீழே குனிஞ்சிக்கிட்டேன் 32555 கொடுத்துறேன் பட்டன் வந்துச்சு இந்த பட்டன் அமுத்துறேன் கொஞ்சம் லேக் அடிக்குது ஏன் லேக்குனா பீஸரு கொடுத்தீங்க சரி ஒத்துக்கிறேன் அதுக்குன்னு பிசியில் இருக்கிற கிராஃபிக்ஸா அப்படியே கொடுப்பீங்களாடா பிசியில் இருக்கிற கிராஃபிக்ஸ் அச்சஸில் அப்படியே கொடுத்து வச்சுருக்கானே அதனால கொஞ்சம் லேக் அடிக்குது ஓகே போ பிசிடி முடமாடி கீழே உந்தா டெட் பாடி அந்த டோர் ஓப்பன் ஆயிடுச்சு டக்குன்னு போவோம் சிக்மா பாய் அங்கே ஒரு பெரிய டோர் ஓப்பன் ஆகிருக்கு அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன் டக்குன்னு போடா டக்குன்னு போடா ஒரு பிக்கணுமா அப்பிடா ஒரு பிக்கணும் இதுங்க பிச்சாச்சு இன்னொன்று பிச்சாச்சு அப்போ இது இந்த ஹாஸ்டல் ஐயோ பீடா பிச்சாச்சு இப்போ அப்படியே போயிடலாம் ஐயோ டே எந்திடா இப்படி ஒரு ஜம்பா போட்டு அப்படியே கீழே கொஞ்சம் போயிடலாம் வந்தாச்சு ஊருக்குள்ளே யாரும் ஃபோன் அடிக்கிறா ஐ திங்க் ஹோலிரா நினச்சேன் இந்த ஹோலிக்கு இதே வேலை ஸ்கேன் பண்ணுவோம் இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது
ஏதோ டோர் ஓப்பன் ஆச்சு. என்ன டோர் ஓப்பன் ஆச்சு? இங்கே இது வைக்கிற மாதிரி இருக்குது, கார்டு. என்ன டோர் ஓப்பன் ஆச்சு? அங்கே ஒரு டோர் ஓப்பன் இருக்கு. போவோம். இந்த டோரு இங்கே ஒரு குட்டி டோர் இருக்குது. ஓப்பன் த டோர். இங்கே நிறைய பேர் செத்து கிடக்குறாண்ணா. ஐயோ! ஆனால் ஒன்று, இந்த பாப்பி பிள்ளை டைப்லேயே நான் எப்போ மனுஷங்களை பார்க்குறேன். இருந்தாலும் நிறைய பேர் செத்து கிடக்குறானே. இவங்க மட்டும் சாம்பியாக வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. இவங்க மட்டும் சாம்பியாக வந்தாலும்னா நம்ம சோலி முடிஞ்சிடு. காடை எடுத்துட்டேன். இப்போ அப்படியே போவோம். இங்கே நிறைய பேர் செத்து கிடையாது. இங்கேருந்து தப்பிக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. டக்குனு போடா வந்துட போகிறான்டா, சாமியை வந்துட போகிறான்டா. ஓடு, திரும்பி பார்க்கக்கூடாது. ஓடு. இந்த தான் காடை பண்ணோம். காடு போடுற காடை போட்டேன். இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸ்கேன் அப்பா லோடிங் ஆகுது. டேய் சமயம் பண்ணிங்க. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான நல்லா வச்சுக்கோங்க. அப்புறம் நான் போகிற அப்படியே சொன்னே வரும். சரி, டக்குன்னு லோடிங் ஆகட்டும். ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு எதுவும் டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ என்ன டோரு? ஐ திங்க் செகண்ட் டோரு ஒன்று பார்த்தோம். இந்த டோரா? ஓ மை காட், ஓ லாஸ்ட்டும். அப்படியே போவோம். நான் அடித்தா தாங்க மாட்டேன்னு ஒரு வருஷம் தூங்க மாட்டேன். அப்படியே போவோம். நம்மளுக்கு என்ன இன்னும் என்னென்ன நடக்க போகிறனே எனக்கு தெரில. இதோட சம்பவம் இருக்குன்னே தெரில. ஓகே, தொண்டை வர கட்டிச்சு. டாக்டர் என்னடா ஏங்க ரெட் ஸ்மோக் விட்டானா? டாக்டர் டேய் இந்த பாருங்க ரெட் ஸ்மோக் வருது. இந்த ரெட் ஸ்மோக் நான் செத்துருவான்டா. ரெட் ஸ்மோக்கரை நான் சுவாச்சிச்சேனா? ஐயோ ஓப்பன்டா, வந்துட்டு போகிறான்டாவன். ஓப்பன் டே இந்த நேரம்னு பார்த்து விருப்பத்தி டே புறா கபிய பீடா பின்ன ரெட் ஸ்மோக் வேறு போட்டான். ஐயோ டக்குன்னு போடா. கீழே விட்டேன். இந்த பக்கம் போனோம். இப்போ எந்த பக்கம் போகணும்னு தெரில, வழி தெரியாமல் வரேன். இந்த பக்கம் போனோம். சரி புறா புடி பீச்சுடா. செகண்ட் ஒன் பீடா. என்னடாச்சு பீடா? பி நம்ம தலைவர் கொஞ்சமாக மயக்க போடுறாரு, தெரியுதா அவங்களுக்கு? கொஞ்சமாக மயக்க போட்டுக்கிட்டே இருக்காரு. ரெட் ஸ்மோக்கு கொஞ்சம் மயக்க போடுறாரு. கொஞ்சமாக மயக்க போட்டுக்கிட்டு இருக்காரு. திட்டாடி மயக்க போடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு. ஐயோ எல்லாம் மங்களா தெரியுது. எர்ரா சுர்ரா எடுத்துட்டேன். இப்போ என்ன பக்கடா? போ ஐயோ மங்களா இருக்கே, கண்ணு தெரில. இந்த பக்கம் டக்கன போடா மயக்க போடத்துக்குள்ளே போயிடுறா. முடியும். இன்னும் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்கோ, இன்னும் கொஞ்சோண்டு தாக்கு பிடிச்சிக்கோ. நம்ம போயிடலாம். எல்ரா மயக்க போடுறான்டா. இன்னும் கொஞ்சோண்டு தாக்கு பிடிச்சிக்கோ. தாக்கு பிடிச்சாரா எல்லாம் சாதிக்க முடியும். தாக்கு பிடி. கீழே குனிடா. ஐயோ மயக்க போடுறேன் நம்ம தலைவர். இங்கே பாருங்க, ஸ்கின்னில் ஒரு மாறு ஆயிடுச்சு. எனக்கு மேலே ஒரு மாறு இருக்கு. எல்லாம் கலர்ஃபுல்லாக திடீர் ரெயின்போ கலரா? என்ன கலர்னே தெரியல. வெயிடா நாரை சுத்து. வெயிடா கையா வைடா, மைக்க போடாரடா. ஏங்க டோர் திறந்துருச்சு. நான் திறந்தப்புறம் அவுட் ஆகிட்டேன். நான் அவுட் ஆகல, அவன் அவுட் ஆகிட்டான். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகும்போது அவுட் ஆகிட்டியடா. இப்போ ஃபஸ்ட் வந்து வருமா, எப்போ இருந்து வரும் தெரியல. டோர் ஓப்பன் ஆகணுன்னு வந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மயக்க போட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் மயக்க போட்டிருக்கலாம்ல. ஐயோ எங்கேருந்து வர போகிறேன்னு தெரிலையே. அங்கேருந்து விட்டிங்களா? இப்போ டக்குன்னு போகணுமா? இங்கே விட்டேன் மெண்டல் மாதிரி. ஐயோ எறாத எடுத்துனேன். இப்போ நேராக போகணும். ஹோல்ட் டோர் ஓடு லெஃப்ட்டு. இந்த பக்கம் இல்லைடா, அந்த பக்கம் வழியா, இந்த பக்கம்டா. இது இவன் வேறு கொஞ்சம் நம்மளும் வேற இது பண்ணுறான். அப்படியே போ கொஞ்சம் கொஞ்சமாக மயக்க போட ஆரம்பிச்சிட நம்ம தலைவர். கொஞ்சம் சீக்கிரமாக நல்லது. புடுறா புடி இழுத்து தோலடா. இந்த நேரம்னு பார்த்து விளையாடுறேனே. ஐயோ டக்குன்னு போடா. மயக்க போட ஆரம்பிச்சிட. தெரியுதா உங்களுக்கு? மங்கள கருப்பே கொஞ்சம் மங்கள் ஆகிட்டார். இவனை திடீர்னு ஸ்லோவாக போகிறான். விடா வை சுத்து. ஐயோ கை வேற எங்கேயோ போவாதா. சுத்து
கொஞ்சம் தூரம் போடா மயக்க போடுறான்டா சார். கரெக்டாக ஸ்கேனாக மயக்க போடுறதுக்குள்ளே போய் இன்னும் தப்பிச்சுற. ஓஹோ ஏங்க ஒரு வழியாக தப்பிச்சிடனாடே. ஒரு செகண்ட்ற ஒரு பயம் காட்டிட்டான். எப்பா மயக்க போட்டிருப்பேன் நேரத்துக்கு. அம்மா பாஸ்வேர்டு எங்கடா இருக்கு? கேஜ் கண்டுபிடிக்குமா? 3642 3642 பாஸ்வேர்டு. டே கரெக்டாக பாஸ்வேர்டு. இந்த வாட்டி இதுவும் ஒரு பிரச்சனை, அதனால் நம்ம ட்ரிக்கை யூஸ் பண்ணிடா பண்ணணும்னு நினைக்கிறேன். பாஸ்வேர்டுறா போட முடியல. திருப்பி ஏறா நம்ம ட்ரிக்கரை யூஸ் பண்ணோம். ஜம்பே அப்படியே கீழே குஞ்சுக்கோ. இப்போ கீழே குஞ்சு என்ன பாஸ்வேர்டு வர மாட்டேன். அப்படியே கீழே வருது 3. ஐயோ வரலையே. இப்போ என்ன பண்ணுறது? வருது ஐயோ போயிடுச்சு. போதே வருதே. அதுதான் 36 ஐயோ திருப்பி 6 கொடுத்துட்டேன். ஐயோ திருப்பி 6 கொடுத்துட்டேனே. தப்பாக கொடுத்துட்டேன் சாரி. இப்போ 3டா. ஐயோ வர்ற இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படியே இன்னும் கொஞ்சம் போதுமா? இப்படி போதுமா? வருது. நான் ஒயிட் கலர் கார்னராக பண்ண முடியும். 6 குறா ஒழுங்கா 6 இப்போ 4 2வா 4 5 கொடுத்துறா டே. 4 2 கொடுத்துட்டேன். எப்பா ஓப்பன் ஆச்சுடா டே. ஏம்மா இவன் வேணா கொஞ்சம் மயக்க போடுற மாதிரியே இருக்கு. ஏம்மா ஆண்டா பட்டன் அமுத்திட்டேன். எங்கே ஒரு சத்தம் வேறு கேட்குது. சத்தம் வேறு கட்டுறேன்னா டிவியில் ஒரு மாதிரி ஆகுது பாருங்களேன். சத்தம்லாம் கேட்குது, டிவி வேறு ஒரு மாதிரி ஆகுது. என்னடா ஆகுது? இந்த இடமே அதிருது. என்னடா கண்ணாடி உடஞ்சிச்சுண்ணா. சரி நல்ல வேறு கண்ணாடி உடஞ்சிச்சு. நம்ம இந்த வழியாக போயிடுவோம். நம்மளுக்கு கண்ணாடி உடஞ்சதுனால நல்லதாக போச்சு. அப்போ நேராக கையை மாற்றிட்டு ஒரு ஜம்பே இப்படியே ஜம்ப் போட்டுக்கலாம். அதுக்கு இப்படியே வந்துட்டு இப்படி கீழே குனிஞ்சு இப்படியே போயிடலாம். இப்படி ஒரு குனிஞ்சு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படி போயிட்டு ஒரு ஜம்ப் பண்ணிட்டா. இந்த இடமே பயங்கரமாக இருக்கும். ரொம்ப பயங்கரமாக இருக்கே. போவோம். லோடிங் ஏங்க. ஆனால் ஒன்றுடா, இந்த கேமில் ஊறப்பட்ட லோடிங் இருக்குது. ஆமாம், இந்த கேம் நீங்கள் ஏறணும்னா இதே மாதிரி நான் சாப்டர் 1 சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் பாப்பி பிளட்டையும் சாப்டர் 1 சாப்டர் 4 ஏபிகே வெர்ஷன் போட்டால் வந்துடும். ஏபிகே டவுன்லோடு போடுங்க வரும். ஆனால் இது ஒரு 3.5 GB வரும்ண்ணா. நீங்கள் ஏற்றணுன்னா 3.5 GB இருந்தாரா ஏற்ற முடியும். 3.5 GB இருந்தாரா இந்த கேம் ஏற்றவே முடியும். நீங்கள் 3.5 GB இருந்தால் வேணால் ஏற்றிக்கோங்க இந்த கேமை. ஃபுல் வெர்ஷன் ஏற்றிக்கோங்க. எப்பா ஒரு மாதிரி டயர்டாக இருக்குண்ணே. ஓகே, இங்கே ப்ளூ கை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஐ திங்க் இந்த பாக்ஸ் வைக்கணும். நம்ம டுட்டோரியல் கொடுக்கல. அங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருந்தேன். அதே மாதிரி தான் இங்கேயே வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே இழுத்துருவா வா. அந்த பக்கம் இல்லை, அந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் வா. வா வந்துட்டான். போதும் இன்னும் இல்லை, இன்னும் கொஞ்சம் இழுக்கணும். வா சாஞ்சிடாரு குமாரே. இப்போ நான் எப்படா வெளியே போடுறதே? அடே நான் எப்படா வெளியே போவேன்? ஐயோ திருப்பி வா. இப்போ திருப்பி இதை இழுக்கணும். இந்த பக்கம் போயிட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் இழுப்பேன். வா. ஐயோ திருப்பி இந்த பக்கம் வந்துட்டேனே. இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் வா. ஐயோ திருப்பி அந்த பக்கம் போயிட்டாரே. போக முடியல. அப்போ திருப்பி இழுக்கணுமா? எத்தனை வாட்டிடாடே. டக்குன்னு வாடா. வா. இது போதும்டா. இப்போ இங்கே ஒன்று ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது அந்த அங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. அதை இழுக்கணும். கையை பிடிச்ச இழுத்துட்டேன். ஐயா இது இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்புறா இதை பிடிச்சி அப்படியே இழுத்து இன்னும் கொஞ்சம் அப்படியே இழுத்து இன்னும் கொஞ்சம் பிடிச்சா நல்லா அங்கே இருக்கும். போதும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். இந்த ரெட் ஹேண்டு முடிச்சது. இப்போ நேராக போயிட்டு அந்த ப்ளூ கை ஆக்ஷன் கொடுத்து அந்த பெரிய டோர் ஓப்பன் ஆயிரும். ப்ளூ ஸ்கேன்டா. ப்ளூ கை வச்சு ஸ்கேன் பண்ணோம்.
ஸ்கேன்ரா ப்ளூ கையை ஸ்கேன் பண்ணிட்டா டோர் ஓப்பன் ஆயிரும் நீ ஓப்பன் த டோர் ஓப்பன் ஆயிருச்சு அப்பா அப்படியோ கொஞ்ச நேரம் கைக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் கையெல்லாம் வலிக்குது அம்மா எப்பா கையெல்லாம் வலிக்குது அம்மா சரி ஓகே கொஞ்ச நேரம் கைக்கு ரெஸ்ட்டு கொடுப்போம் அப்பா எப்படா டோரை திறப்பீங்க திறக்குது இப்போ நம்ம வேலை ஆரம்பிச்சிச்சு திருப்பி வரான்னா வராரு இங்கே ஒரு டோர் இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை சரி திருப்பி போயிடலாம் டாக்டர் நான் உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டே கிடையாது நீ ஹியூமனா நான் ஹியூமன் தான் நான் ஏன்ட்ட கேட்குறேன் உன்ன மாதிரி ஒரு எம்ப்ளாயை நான் பார்த்ததே கிடையாது நீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஆனால் உனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் யூ ஆர் த என்னடா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க அதுக்கப்புறம் நீ இது வரைக்கும் ஃபேஸ்ட் பண்ணியிருக்க 1170 அது வரை ஓகே மம்மியில் அவங்களே கேட்னப்லாம் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு அழிச்சிருக்க ஆனால் எப்போ அதை விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஹோ யார் நபி என்னடா யார் நபின்னா புரியல என்னடா கரவை திறக்குது தானா யார் வருவா யார்தான் வரப்போகிறா ஐயா சிங்கக்குட்டி ஐயா இவன் பேர்றா ஏன் நபியா ஐயோ எல்லாம் வந்துடுவான் போல டே படா பயத்துல வளைச்சி ஐயோ பயமாக இருக்குன்னு கேட்பவே நீ அப்புறமா அவனை சாப்பிடு என்ன சொல்லிட்டு போயிடுச்சு ஐயோ நான் ஏன் நம்பிக்கிட்டு இருந்து எப்படி தப்பிக்க போகிறேன்னே தெரியல எனக்கு குழப்பமாக இருக்கே இப்போ என்ன நடக்க போகுது கேட்க வீடியோவில் சம்பவமாக நடக்க போகிறேன்னு தெரில பேர் ஓப்பன் த டோரா ப்ளூரை போடணும் பேட்ரி எடுத்து ஏன்னா நம்ம ப்ளூ கையிலன்னு ஸ்கேன் பண்ணுறோம் ப்ளூடா எல்லோரை போட்டானே ப்ளூரை போட்ட சொன்னா எடு ப்ளூரை போட்டாச்சு இப்போது ப்ளூ கை ஸ்கேன் பண்ணுறாங்க போய்ட்டு எனக்கு கொஞ்சம் லேக் அடிக்குது ஓகே லேக்கு கொஞ்சம் செட்டிங்ஸை போய் சரி பண்ணிட்டேன் வேடா ஸ்கேன் பண்ணிட்டோம் இந்த டோர் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படியே போவோம் ஏங்க இந்த யானபி மட்டும் வந்தான்னு வச்சுக்கோங்க அவ்வளோதானே நம்ம கதை முடிஞ்சுதோ என்ன நடக்க போகணும்னு தெரில என்ன டோர் ஓப்பன் ஆகும் யானபி அதுக்குள்ளே நான் போனா ஐயோ இருங்க மேலே அந்த ஸ்லைம் வருது நம்ம பார்த்தோமே ஸ்டார்டிங்கில் அது அவனா ஃப்ரம் யானபியா டைரக்ஷன் ஃப்ரம் யானபி ஐயோ அப்போ ஏன்னா யானபி வரப்பாறனா ஐயோ மாட்டிக்கினா ஓதரு நான் மாட்டிக்கிட்டேண்ணா போங்கண்ணா ஐயோ வரப்போகிறான்னு மட்டும் தெரியுது ஓப்பன் த டோரா வரமாட்டா விடுங்க நம்ம ஏன் பை பண்ணோம் நாங்கள் தான் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு இதோ தானே இருக்கான் யானபி அதோ போகிறான் பாருங்க அதோ போகிறான் இப்போ நம்ம எப்படி போடுறது ஆஹா மாட்டிக்கியாச்சு அங்கதான் இருக்கான் இப்போ என்ன பண்ணுறது இப்போ என்ன பண்ணோம் எதுவுமே புரியல எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அவன் வேறு அங்கதான் நிற்கிறான் இப்போ என்ன பண்ணுறது அதை ஒழிக்கிறான் பாருங்க எருமை மாடு மாதிரி சிங்கக்குட்டி இருவா டோய் அவன் பேர் டோய் அவன் நெருப்பு வர வைக்கிறா பாருங்க டைரக்ட் பண்ணுறான் நம்மகிட்ட போயிட்டு அந்த சிங்கக்குட்டி அந்த பக்கம் சரி ஓகே நம்ம இருந்துச்சு டக்குன்னு நான் மேலே பிரிக்கணும் போல டக்குன்னு போடுறான் அவன் வந்துட்டு போகிறான்டா கைப்போ பிடிச்சிட்டேன் நேராக மேலே போயிட்டு லேண்டிங் போடுறான் இந்த லேண்டிங் கீழே குச்சி போடா வந்துட போகிறான் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் பார்த்துட்டானே மேலே வர பார்க்குறான் முடிஞ்சா பிடிச்சிக்கோ ஒன்று வர முடியாது வரட்டாண்டா புரட்டா இந்த ஆள் வந்தான்னு வச்சுக்கோ அவெல்லாம் நம்ம மேலே வெறி கோத்தில் இருக்கான் வந்தானா சோழியை முடிச்சிடுவான் ஐயோ டக்குன்னு போடுற நல்லது ஓடு அதை ஓடு நீங்கள் வந்தானா சோழி முடிச்சிருந்தா நம்ம கதையை முடிச்சு விட்டு போயிடுவான் அவன் ஓகே இந்த பக்கம் போவோம் எங்க பயமுத்துறானே இங்கதான் இருக்கான் யானபி அவன் அந்த பக்கம் போயிட்டான் நம்ம அப்படியே நைஸாக இந்த பக்கம் போயிட வேண்டியதான் அப்படியே இது கீழே குனிஞ்சு ஏச்சக் இந்த வந்தாச்சு அப்படியே போவோம் வந்துட போகிறான்டா டேய் போடா வந்துட்டோம் அப்படியே இப்போ போயிட்டான் அவன் லெஃப்ட்டு பக்கம் போயிட்டான் நம்ம ரைட்டு பக்கம் போவோம் அவன் லெஃப்ட்டில் போனால் நம்ம ரைட்டில் போவோம் இங்கே ஒரு டனல் இருக்குடா இப்போ லைட் ஆன் பண்ணிப்பா கொஞ்சம் இருட்டாக இருக்குது இந்த டனலு
இல்லை லைட் இருக்கு, இருந்தாலும் நம்ம லைட்டை கொஞ்சம் ஆன் பண்ணிப்போம். இல்லை லைட் ஆஃப் பண்ணிப்போம். லைட் இருக்கல, இன்னும் இங்கே கொஞ்சம் இருட்டா இருக்க, லைட் ஆன் பண்ணிப்போம். லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். எங்கே கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்கு. அவன் வந்தானா நம்ம சோழியை முடிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம சோழியை முடிச்சுட்டு போயிடுவான். அதான் சொல்கிறேன். ஓகே, இப்படியே போவோம் பாதாக்கு. சரி, நம்ம பயப்பட தேவையில்ல. நான்டா ஆள் மாட்டோல் மாஸ்டாலிக்கலு இரு இரு. ஐயா, இவனா இந்த சிங்கக்குட்டி வந்துட்டான்டா, வந்துட்டான். ஓடு 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 ஓடு, பின்னாடா தத்திட்டு வரான். டே சத்தம் வேற கூட நம்ம சத்தம் வேற ஒரு ஜம்பே ஓட்டு ஓப்பன் தட்டு வர்றா. ஓடே குடி குடி ஒருத்தர் போறா. வரத்துக்குள்ளே போகணும். ஆனால் அவனார இந்த சந்துக்குள்ளே வர முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடாகவே போவோம். எதுக்கு நம்மளுக்கு வம்பு? ஏங்க அவன் கிட்ட எனக்கு பயமாக இருக்கட எப்பவே. ஐயோ, இவன் கிட்ட மாட்டிக்கிட்ட என்னென்ன நடக்க போதோ, இவனை எப்படி அழிக்க போகிறேனேன்னு தெரியல. ஓகே, பார்ப்போம். லோடிங் ஆகுது. எப்பா ஒரு வழியா என்னன்னு தப்பிச்சாச்சுப்பா. லோடிங் ஆகுது, லோடிங் ஆகட்டும். எங்கள் அந்த யானை ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல். அவங்ககிட்ட தப்பிச்சு எப்படியோ வந்துட்டோம், போவோம். இன்னும் என்னென்ன நடக்க போதுன்னே தெரியல ப்ரோ. என்னென்ன நடக்க போறேன்னே தெரியல. இங்கே ஒரு சத்தம் இன்னும் கேட்குது. நான் யானை போய் துரத்துற மாதிரியே சத்தம் கேட்குது. ஐயோ, பின்னாடி வரணும்னு தெரியலையே. காடை எடுத்துட்டு காடை எங்கே போகணுன்னு தெரியலையே. எங்கடா போடணும்? இந்த பக்கம் வழி இல்லை. இப்போ எந்த பக்கம் போடணும்? இந்த பக்கம் எங்கேயா? இந்த பக்கம் காடு போடுற இடம் இருக்குது. போடுற கடை. இந்த டோர் ஓப்பன் பண்ணும். ஓப்பன் தான். ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வழி இருக்கா? இங்கே கிளாஸ் உடஞ்சிருக்கு. இந்த பக்கம் போகணும் போல். எங்க கீழே ஒருத்தர் இருக்கானே, டைனோசர் சார். ஐயா, கீழே விழுந்துட்டானே. நான் கீழே விழுறேன். இந்த கேம்காரனை தள்ளி விட்டாங்க. ஐயோ, பார்த்துட்டானே வரான். வந்துட்டான். ஏறவன் அவனையே பிடிச்சி தூக்கி போடு. என்ன அடி! அவனையே அந்த அடி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டான். இன்னும் கால் கயிறா வருது, தலை மட்டும் தண்ணியா வருது. அப்போ ஐயோ, யாரவன்? டோயினா, டோயி இவன் பேர் டோயி. ஹேய், நீ தான். டோன்ட் வரி, நீ பயப்படுற, நான் உன்னையே சாப்பிட மாட்டேன். ஓகே, நீ என் பேர் தான் டோயி. நான் உன்னைய அன்னைக்கு நீ வரத்துக்கார நான் வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நீ ஃபாலோ மீ. நீ லலவனா கெட்டவனா? லலவனா தான் ஃபாலோ பண்ணுறேன், கெட்டவனா இருந்தால் ஓடி போயிடுறேன். ஐயோ, எங்கள் மேலே பிடிக்கிற மாதிரி இருக்குது. புறாதா பிடிச்சி. ஐயோ, கை வரங்க புறா. கரெக்டாக குறி வச்சா இலை உழுணும். ஓகே, அப்படியே புறா பிடிச்சிடணும். அதை கரெக்டாக குறி வச்சா இலை உழுவுண்டா. புறா பிடிச்சிட்டா அப்படியே மேலே போகணும். மேலே வந்துட்டேன். அப்படியே இப்படி பிடிச்ச ஓப்பன் தான் டோர்ரா. என்ன முடிச்சா? ஓப்பன் பண்ணி முடிச்சு போடா. அதுவும் இருக்காண்ணா டோய். இதோ வரேன்டா டோய். அந்த புறா போனோம். இந்த பக்கம் மூடி இருக்குது, இந்த பக்கம் டோர் இருக்குது. ஓப்பன் தான் டோர். இந்த பக்கம் கண்ணாடி உடஞ்சிருக்கு. இப்படியே போவோம். ஏய், என்ன ஏதாவது பாப்பி வேறு எங்கே போனானே தெரில. கிஷியை காப்பாற்றணும்னு போனால் அதுக்கு வேறு ஆளையே காணோம். இந்த டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை, இந்த டோரும் ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லை. அப்போ எந்த டோர்ரா? இந்த டோர் ஓப்பன் ஆகிற மாதிரி இல்லையே. ஓப்பன் ஆயிடுச்சு. பக்கத்தில் போனாரா ஓப்பன் ஆகுமா? இது வேறையாடா டே. இது என்னடா பக்கத்தில் போனாரா ஓப்பன் ஆகும்னு வச்சுருக்கீங்க. சரி, ஓகே, அப்படியே எழுந்திரிச்சோம். அப்படியே இதுக்குள்ளே போகணும். உள்ளே போயிட்டு ஓப்பன் த டோர்ரா. இதை ஓப்பன் பண்ணிமா. ஓப்பன் பண்ணிவிட்டு ஓஹோ, அது ஒரு கமரா டோய். ஹேய், வந்துட்டேன்டா டோய். இதை வந்துட்டேன். ஏங்க அவன் பாருங்க, அதுக்குள்ளே போகிறான். அந்த இதுக்குள்ளே அவன் ஸ்லைம்னால அவன் ஈஸியாக போயிட்டான். அப்போ நான் எப்படி போடுறது? தப்பியும் மாட்டிக்கிச்சு. தொப்பியை மாட்டினதுனால உடச்சிட்டு போயிட்டான். நல்ல வேலை தொப்பி மாட்டுச்சு, இல்லைன்னா நம்மளால வர முடியாமல் போயிருக்கோம். போயிடா. பிடிச்சிட்டேன். இன்னொன்று பிடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் இன்னொன்று. ஐயோ, கை வேற எங்கே போயிரு. பிடிச்சிட்டா. இப்போ லாஸ்ட் ஒன்று. ஐயோ, கை வேற எங்கேயோ போவார்.
சீட் ஆச்சு அப்படி எவ்வளோ போய்மா இவன் பாருங்க டோய் இந்த மாதிரி பாலம் மாதிரி செஞ்சுருக்கான் தேங்க்யூடா டோய் ஏங்க எனக்கு டோய் ரொம்ப பிடிச்சி போச்சு ஏங்க அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுண்ணே லோடிங் ஆகுது லோடிங் ஸ்க்ரீன் கொஞ்சம் டக்குன்னு லோடிங் ஆகுனா நல்லா இருக்கும் சொல்கிறேன் ஏங்க சும்மா சொன்னேன் சும்மா லோடிங் ஆயிடுச்சுண்ணே சரி ஓகே நம்போம் இதை பண்ணுங்க டோய் இதை தட்டு மாதிரி பாலம் மாதிரி செஞ்சுருக்காண்டே எங்கள் டோய் ரொம்ப பிடிச்சிருக்கு பாப்பி உன்கிட்ட யாராரு சொன்னாரா அவன் எங்கே இருக்கான்னு சொன்னாலா என்கிட்ட எதுவுமே சொல்ல கிஷையை காப்பாற்ற போகிறேன்னு சொன்னான் அதுக்கு வேறு எதுவுமே சொல்லலை சரி ஓகே நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போவோம் லலோ டோ எப்படி அங்கே போனேன் இவனே டக்குன்னு டெலிபோர்ட் ஆகுறான் டக்குன்னு உள்ளே போகிறான் டே விட்டு போடுறா டே நானும் வரேன்டா இப்போ நம்ம இதை பெரிய டோர் ஓப்பன் பண்ணி தான் போகணும் போலையே அவன் மட்டும் ஜாலியாக ஈஸியாக போயிட்டானே இங்கே ஒரு இது இருக்குண்ணே எடுத்துமா எடுத்துட்டேன் இந்த டோரை மாட்டுற மாதிரி இருக்குது இதை மாட்டிடணும் போல் மாட்டுறா ஆமாம் மாட்டிடுச்சு இந்த செயினை வச்சு நம்ம இந்த டோரை ஓப்பன் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் இதை எடுத்துட்டு நேராக போய் இங்கே வச்சிடணும் அப்பா வச்சாச்சா நெக்ஸ்ட் நேராக போய் அங்கே ஒன்று இருக்குது ஒன்று சொல்லவா இது ஒயிட் கலராக மின்னுதா அதனால் எங்கே இருக்குன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இப்போ இதை வச்சாச்சா இப்போ இதை வச்சிடணும் நெக்ஸ்ட் இன்னொன்று இருக்கும் ஏன்னா மொத்தமே 4 இது இருக்குது எடுத்துட்டு இதையும் தூக்கிட்டு போய் இங்கே வச்சிட்றா வெயிடா வச்சாச்சு இப்போ என்ன பண்ணணும் நானே வச்சுட்டானே இப்போ என்ன பண்ணணும் லிவர் இருக்கு லிவர் வச்சு அமுத்தணும் போல் இந்த லிவர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை போட்டு இதை அமுத்துடா நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணணும் உனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா எங்கள் ஒரு லிவர் போடுறான் ஆனால் அது கூட சேர்ந்து பொம்மை போட்டிருக்கான் ஐயோ ரத்தக்கார பொம்மையாக போட்டு விட்டான்டா டேய் சரி ஓகே தேங்க்யூ டோய் நீ கொடுத்துருக்கேன் எனக்கு தேங்க்யூ டோய் இதை எடுத்துப்போம் எடுத்துச்சு இப்போ எடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு ஆனால் செட்டிங்ஸை போய் மாற்றினேன் இன்னும் கொஞ்சம் லேக் அடிச்சிச்சு அதனால என்னங்க இப்போ லேக் ஓகேன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு அடிச்சிச்சுல இதை தூக்கி இங்கே போட்டுடலாம் இங்கே போடல வேணாம் அங்கே ஒரு லிவர் இருக்கு இந்த லிவரை ஃபஸ்ட்டு அமுத்திடலாம் அமுத்திட்டேன் நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது வேறு எங்கடா போடணும் இங்கே வர்றாரு இருக்கா ஒன்றுமே இல்லையே ஒன்றுமே இல்லை அப்போ எங்கே போய் போடுறேண்ணா ஒன்றுமே புரியலையே இப்போது இன்னொன்று வேணும் அது வேறு அந்த லிவர் வேணும் இன்னொன்று லிவருக்கு நான் இங்கே போடுறேன் இப்போது இன்னொரு லிவர் வேணுமே நான் இப்போ எந்த பக்கடா போடுறேன் அங்கே படிக்கட்டு இருக்குண்ணா இந்த படிக்கட்டு மேலே ஏறி மேலே எதாவது இருக்கான்னு பார்ப்போம் ஏறு மேலே ஏறி வந்துட்டு நெக்ஸ்ட் இப்போ லிவர் வேணும் லிவருக்கு நான் எங்கே போடுறேன்னு கேட்டிங்கன்னா லிவர் எடுக்க போவோம் நீ ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்குறான் நான் என்னடா கண்டுபிடிச்சேன் நானே ஒன்று கண்டுபிடிக்காமல் உட்காந்துருக்கேன் பாஸ்வேர்டு அங்கே போட்டிருக்கு ப்ளூ க்ரீன் எல்லோ ரெட்டு அப்படின்னா ப்ளூனா இது லாஸ்ட் நம்பர் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளூனா க்ரீனா நான் 302னா 30 கண்டுபிடிச்சேன் நம்பர் 3021 நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் நம்பரை ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் 3 லாஸ்ட் நம்பரை பார்த்தீங்களா தெரியும் 3021 ஓவர இதாக ஊற்றுப்பா இதோ இருக்குது லிவர் லிவரா எடுத்துட்டா லிவர் கிடச்சிருச்சு இப்போ கீழே போய் லிவரை போடணும் ஓடி டக்குன்னு போடுவோம் சரி அப்படியே கீழே குச்சிடலாம் இப்போ லிவர் எங்கே போடணும் இப்போ என்ன எங்கே போடணுமா இங்கே போட்டாச்சு இங்கே ஒன்று போடணும் லிவர் போடுறா ஏன் போட மாட்டுறாரு போட்டாச்சு இப்போ லிவர் அமுத்துடும் புட்றா அமுத்திட்டேன் இப்போ இன்னொரு லிவரை போடணுமா இருங்க இன்னொரு லிவர் எங்கேயா இருக்கா என்கிட்ட இன்னொரு லிவர் இல்லவே இல்லையா இருக்காண்ணா இங்கே போடவும் முடியாது எப்படி நான் போடுவேன் என் லிவர் இருந்துச்சா இருங்கண்ணா பார்க்கவே இல்லை லிவர் இருந்துச்சு போல் சரி இதையும் அமுத்தி விட்றலாம் அமுத்தியாச்சு டோர் ஓப்பன் ஆயிடுச்சு ஆனால் நான் உள்ளே போடுறேன் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆளை வச்சுக்கோங்க அப்புறம் போட சொன்னேன் ஒன்று வேணும் பார்ட் 2 நாளைக்கு வரும் அப்புறம் பார்ட் 2 நாளைக்கு வரும் ஓகேவா அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ போய் பாருங்கள் பாய்